உழைக்க தெரியல இவங்களாம் வாழ்றதுக்கே லாயக்கலன்னு சொல்றாங்கல்ல ஒவ்வொருத்தரும். அது எப்படி பாருங்க, ஜனநாயகப்படுத்திட்டான் பாருங்க. ஊழலையும் லஞ்சத்தையும் அயோக்கியத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறத ஒழுங்கா ஒருத்தன் இருக்கவே முடியாது நம்புறாங்க. உண்மையிலேயே சிறந்தவனா இவன் நம்ம கூட தானே இருக்கான், இவன் எப்படி சிறந்தவனா? வாய்ப்பு இல்ல. உலகம் என்ன நினைக்குதுன்னா, என்ன பெரிய வேதனை இது, நம்ம சிரிச்சுட்டே பேசுறோம். அப்படி ஆக்கி விட்டானுங்க எல்லாரையும். மக்கள் அப்படி ஆக்கி விட்டான். காசு தரலன்னா சண்டை போராடுறான். அப்போ அதை மாத்துறதுன்றதானே. இதை போல நீ பேசுன்னு விஜய் கிட்ட சொல்லு, இதை போல நீ ஏன்டா பேச மாட்டேங்கிறன்னு திமுக கேளு. ஐயா எடப்பாடி கிட்ட சொல்லுங்க, ஐயா நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க ஐயா, பிஜேபி வேணாங்க ஐயா, இப்படி வாங்கயான்னு இந்த கருத்தாளர்கள், இந்த பார்வையாளர்கள், அரசியல் நோக்கர்கள் போய் சொல்லுங்கயா. எப்ப பார்த்தாலும் ஏன் நாம் தமிழர் இப்படி செய்யும், சீமான் இப்படி செய்யணும், எங்களுக்கே கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க. கருத்து தெளிவு இருக்கு, ஒரு குழப்பம் இல்ல, கோட்பாடு தெளிவு இருக்கு. மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்களுக்கு நல்லது, இல்லைன்னா போறாங்க. அந்த நிலையில ஒரு தலைவனால பேச முடியுமா? ஓட்டு போடாதன்னு ஒரு தலைவன் இந்த இந்திய ஜனநாயகத்துல யார் பேசியிருக்கா சொல்லுங்க. இந்த அரசியல் இதுவரைக்குமே எந்த தலைவன் இப்படி 36 லட்சத்தை ₹1 செலவுல உண்மையிலே சாப்பாட்டுக்கு டீ குடிக்கிறதுக்கு துண்டறிக்கை கொடுக்கறதுக்கு காசு இல்லாம தேர்தலை சந்திக்கிற துணிவு யாருக்காச்சும் இருக்கா? நம்ம பழகிட்டோம். இந்த திருடன் மகா திருடன், இந்த திருடனை விட இந்த திருடன் பரவாயில்ல. ஓட்ட பிரிச்சு இறங்குறவனா, பின்பக்க கதவு வழியா வரவனா, இந்த வேறுபாடை பார்க்கறதுக்காக கட்சி, அதுக்கு ஒரு கட்சியே தேவையில்லையே, அதை கலைச்சிட்டு போயிடலாமே. இல்லைன்னா நாம அங்கதானே இருந்தோம். அண்ணன் கலைஞர் அவர்கள் மேல அண்ணன் பெரிய மரியாதை வச்சிருந்தாங்க, அவரும் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்தார். அங்கே இருந்திருப்போமே. மக்கள் மாறுவார்கள், மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு உறுதியான ஒரு நிலை எடுப்பான். எப்ப எடுப்பான்? அதுக்கான அத்தனையும் சரியாக அமையும் போது. எப்போதுமே மாற்றத்தை சமூகத்தில் பெரும் கூட்டம் நிகழ்த்தியதே இல்லை, அது உங்களுக்கு தெரியும். அது வரலாறு நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அது மிக இயக்கமே எப்படி ஆரம்பிச்சாங்க? 5 பேர் தானே. இந்தியாவின் உலகத்தில் 4வது இராணுவத்தை எந்த இயக்கம், 600 பேர் கொண்ட இயக்கம் தானே அப்படி கதறடிச்சது. அப்போ அந்த மாற்றம் வரும். மாற்றம் வந்து விட்டது, வந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு மிகப்பெரிய தெளிவும் அரசியல் விழிப்புணர்வும் ஏற்பட்டிருக்கிறது.